Hi friends, welcome to Savi Ari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் தான் இதுவும். இதில் வந்து நெக்லைன் மட்டும் கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு அந்த மாதிரியான திக்காக கொடுக்குற ஒரு டிசைன் தான் இதில் காட்டியிருக்கேன். இதுலேயும் ஸ்லீவில் தான் போட்டு காட்டியிருக்கேன். எப்படி ஸ்லீவில் போட்டிருக்கேன்றது சேம் அதையே பேக் நெக்லேயும் போட்டுக்கிற மாதிரி தான் இந்த டிசைனும். சரிங்களா, கண்டினியூவாக அப்படியே வாங்க, என்னென்ன போடுறேன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு 4 லைன் ஜரியில் போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே இந்த ஹாஃப் ஒயிட் ப்ளவுஸில் தான் போட்டிருக்கேன். ஹாஃப் ஒயிட்டாகவும் தெரியலாம், சாண்டிலாகவும் தெரியலாம். இந்த பார்டரில் வந்து உங்களுக்கு சாண்டில் கலர் மாதிரி இருக்குது, ஏன்னா பார்டரில் கோல்டு இருக்குது இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. ப்ளெயினாக இருக்கிற இடத்துலலாம் ஹாஃப் ஒயிட்டாக தான் இருந்தது. அந்த ப்ளவுஸில் போடுறதுனால அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸாக தான் இது போட சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த கலருமே ஆட் பண்ணாமல் கோல்டு மட்டுமே யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதனால் 4 லைன் ஜரியில் கோல்டு கலர்லேயே போட்டுட்டு, அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைன் போட்டுட்டு, ஒரு லைன் பெரிய பீடு கொடுக்குறேன். மோஸ்ட்லி இப்போல்லாம் நான் போடுறது எல்லாமே இந்த ஸ்டோன் செயினை அவாய்ட் பண்ணிவிட்டு பெரிய பீடு வச்சு தான் போட்டுட்ருப்பேன். ஏன்னா அந்த ஸ்டோன் செயின் வந்து நமக்கு கொஞ்ச நாள் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலுமே கூட அந்த ஸ்டோன்ஸ்லாம் ட்ராப் ஆகிடுது. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் போடும்போது சாரியில் டேமேஜ் ஆகிறது, இந்த பிரச்சனைலாம் வருது இல்லைங்களா. அதனால் நான் யோசிக்கிறதே கிடையாது ஸ்டோன் செயினே வைக்கிறது. கேட்குறாங்கன்னா மட்டும், இல்லாட்டி சேம் டிசைன் வேணுன்றாங்க அப்படின்னா மட்டும் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறேன். நானாக போடுற டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்டோன் செயின் அவாய்ட் பண்ணிடுறேன். சாரீ டேமேஜ் பண்ணாமல் கூட நம்ம ஒர்க் போடலாம். நம்ம ஃபஸ்ட்லேருந்து அப்படி தான் போட்டுட்ருக்கோம். ஒரு இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் ஒரு 1.5 இன்ச்சு அந்த அளவுக்கு கேப்பில் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் போட்டுக்கிறது, அந்த மாதிரி போடுவோம். பட் அந்த ட்ராப் ஆகிற பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால தான் நான் இப்போ அதிகமாக நான் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறதே இல்லை. யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தா கூட அந்த ஸ்டோன் செயினில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகிடுது. யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அது தெரியும், அதனால் அது யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ அதுக்கப்புறமா அந்த பெரிய பீடு ஒரு லைன் வச்சதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும், திக்காக பார்டர் வேணும்னா இன்னும் அடுத்தடுத்து லைன் ஏதாவது கூட போடலாம், பெரிய பீடே வைக்கலாம், இல்லாட்டி ஸ்டோன் செயின் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். கலர் ஸ்டோன்ஸு இப்போல்லாம் கலர் ஸ்டோன்ஸ் கிடைக்கிது இல்லைங்களா, ஸ்டோன் செயின் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லாட்டி ஸ்டோன் ஒட்டி ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டுறது அந்த மாதிரி ஒட்டுவோம் இல்லைங்களா, அதையும் கூட ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன் போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓன் ப்ளவுஸாக கஸ்டமைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திக் பார்டரு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிள் டிசைனாக போடுறேன்னும் போது ஒரு 2 இன்ச்சுக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா கிராண்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்க. அதே சமயம் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு திக்காக இருக்கிறதுனால நல்லா கிராண்ட் ஒர்க் மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன். 3 லைன் முடிச்சதுக்கப்புறம் நான் ஐ ஷேப் பீடு, இந்த ஷேப் பீடு இது வந்து ரைஸ் பீடுன்னு சொல்லுவோம். இந்த பீடை வச்சு இந்த மாதிரி கண்டினியூவாக வி ஷேப் வச்சு போடுறேன். இந்த வி ஷேப்பு வச்சுட்டு இந்த ஸ்டோன் வச்சு காட்டினேன் இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக அந்த ஸ்டோன் தான் அந்த கேப்பில் நான் ஒட்ட போகிறேன் அடுத்ததாக. அதனால் அந்த கேப் கரெக்டாக அந்த ஸ்டோனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கேப் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு போடுறேன். புதுசாக போடுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இதே இடத்துல ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டுறதா இருந்தால் கூட ரவுண்ட் ஸ்டோனு எந்த சைஸ் ஸ்டோன் ஒட்ட போகிறீங்களோ, ஷேப்பு ஸ்டோன் ஒட்ட போகிறீங்களோ அந்த ஸ்டோனை வந்து வச்சு பார்த்துருங்க, ஓகேவா கேப்பு அப்படின்ட்டு. வி ஷேப்போடைய வி அகலம் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஒருவேளை ஒரு இடத்துல குறுக்கி கூட வி போட்டிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வச்சு பார்த்துட்டு, சும்மா ஒட்ட போகிறதில்ல, வைக்கிறத மட்டும் வச்சு பார்த்துட்டு போட்டோன்னா நமக்கு ஈவனாக அந்த வியோட கேப் இருக்கும். அதுக்கு தான் சும்மா அந்த மாதிரி வச்சு காட்டினேன். அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா கேப் இல்லாமல் ஈவனாக போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ அந்த வி ஷேப்பை வச்சு அந்த ரைஸ் பீடை வச்சுட்டு ஃபுல்லாகவுமே வச்சிடலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவும் அது ட்ரை ஆகணுன்றதுக்காகவுமே உங்களுக்கு உடனே கொஞ்சம் தூரம் போட்டதுமே ஸ்டோன் ஒட்டுறேன். இப்போ இந்த
கேப்பு இப்போது போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது வரைக்கும் ஸ்டோன் ஒட்டிட்டு மீதி ரைஸ் பீடை வச்சுட்டு அதே மாதிரி அதுக்கும் ஸ்டோன் ஒட்டுறது. அந்த கேப்புக்குள்ளே இந்த ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போட்டதுமே ஸ்டோன் ஒட்டுறேன். இது வந்து ஓவர் நைட்டில் போட்டுட்ருக்கேன் ஒர்க்கு, அதனால் டக்குன்னு முடியணும் இல்லைங்களா, அதனால் சீக்கிரமாக முடியறதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போட்டுட்டு ஸ்டோனை ஒட்டிட்டு அடுத்து கொஞ்சம் தூரம் போடுறது, அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப அந்த மீதி இருக்கிறது எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஸ்டோனை ஒட்டிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி சுகர் பீடு அந்த ஐ ஷேப்போடைய ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனுடைய மேலே இருக்கிற கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்புக்கு வந்து இந்த மாதிரி சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக ஷார்ப் மட்டும் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஈவனாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன ஷேப் ஸ்டோன் ஒட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் பீடு கொடுத்துக்கலாம். இது ஸ்கொயர் ஷேப்ன்றதுனால மேலே ஒரு ஷார்ப் கொடுக்குற மாதிரி வருது. சுகர் பீடு நார்மலாக எப்பவும் போல் 2 சுகர் பீடுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஒரு சுகர் பீடுக்கு கொடுத்தாலுமே கூட நமக்கு அந்த ஷார்ப்புலேருந்து எல்லாமே ஈவனாக நல்லா கரெக்டாக ஃபினிஷிங் ஆகி வரும். அதனால் ஒவ்வொரு சுகர் பீடு கூட கொடுக்குறேன், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் அந்த மேலே ஷார்ப் கிட்ட மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடு அரும்பு வைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஓன் ப்ளவுஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஓன் ப்ளவுஸ் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லுத்துக்குமே அந்த ஷேப் ஃபுல்லுத்துக்குமே அரும்பு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒர்க்கு இருக்கும். அந்த மாதிரியும் கூட நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே வீடியோ. இந்த ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டுட்டு இந்த அரும்பு வைக்கிறது மட்டும் இந்த மாதிரி சிங்கிள் வைக்கிறதும் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபுல்லுத்துக்குமே அரும்பு வைக்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒயிட் பீட் யூஸ் பண்ணி. அதில் நான் சொன்ன மாதிரி பார்டர் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கீழே அந்த வி ஷேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா ரைஸ் பீடில், அதில் கேப் இருக்குது பாருங்கள், அதில் கூட ஒவ்வொரு பீடு வச்சுக்கலாம். சுகர் பீடு இல்லாட்டி பெரிய பீட்லேயே சின்ன சைஸ் சுகர் பீடு அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கேப்லாம் இல்லாமல் இருக்கும். இது வரைக்கும் தான் நான் போட்டிருக்கேன். இதையே தான் பேக் நெக்குக்கும் போட்டிருக்கேன். புட்டாஸும் ஒரு பீடு பெரிய பீடு வச்சுட்டு அதுக்கு ஒரு சுகர் பீடு சுற்றி போட்டிருக்கேன். அவ்வளோதான் இதோடைய டிசைன் ஃபுல்லாக. சரிங்களா, இதையே தான் பேக் நெக்லேயும் போட்டிருக்கேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் கண்டினியூவாக நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும். இதோடைய ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்றது. சரிங்களா, இது வந்து காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளவுஸுங்களெலாம் இந்த ஒர்க்கை போடுங்க, சூப்பராக ஃபினிஷிங் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவியாரி டிசைனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.